பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆம்கோல் வந்து வரைஞ்சிருவோம். அந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் இங்கேருந்து இந்தலேருந்து பாதின்னு எடுப்பாங்க, அப்புறம் இந்த சென்டர் பாதின்னு எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கிறனால அவங்க சுருக்கம் வரதான் செய்யும். அது சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்படி கீழே டேப்பை கீழே வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு 2.25. ஸோ இங்கே 2.25 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதுக்கு நேராக 2.25 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2.25 தான் வச்சுருக்கேன். இவ்வளோ பாயிண்ட் தான். திருப்பி ரெண்டுமே 2.25 வச்சுட்டு இது சென்டர் பாயிண்ட் வந்து 1 இன்ச்சு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 1 இன்ச்சு வச்சா போதும். ஸோ 1.5 வைப்பாங்க, 1.25 வைப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியல. நம்ம ப்ளவுஸ் கொண்டு 1 வச்சா போதும். இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டு அந்த 1 இன்ச்சு வளைவுலேருந்து அப்படி ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் பண்ணோம்னா ஸோ ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஆம்கோல் வளைவு வந்து உங்களுக்கு வந்து என்ன சுருக்கம்லாம் வர்றதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 2.25 எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த 48 ஜஸ்ட் அளவுனா சரி, இல்லை 36 எதுனாலும் சரி. ஸோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு சுருக்கன்றது கம்பல்சரி வரவே வாய்ப்பு இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இங்கேருந்து இந்த கீழேருந்து இதுக்கு நேராக 2.25, இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் 2.25 வச்சு விட்டு நம்ம அதில் வந்து ஒரு வளைவு, அதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் ஒரு பாயிண்ட் குறிக்கணும். ஏன்னா 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்கள் 1 இன்ச்சே வைங்க எல்லாத்துக்குமே வச்சு அது ஒரு சென்டர் ஒரு லைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியராக ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக அமையும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.